வீணா, நான் போயிட்டு வரட்டுமா? அன்பை எப்படியாவது ஒரு காதலியோட நான் சேர்த்து வச்சிருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? சொன்னபடி நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். நீ இன்னும் ரெடி ஆகல? நான் நினச்ச மாதிரியே ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் நீ இருக்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். நீ இன்னும் ஆதித்யாவோட மனைவியாக தான் இருக்க, என் காதலியா இல்லை. ஏன்னா ஆதித்யா கட்டின தாலி இன்னும் உன் கழுத்தில் தானே இருக்கு. எதை பற்றியுமே யோசிக்காமல் ஊட்டிக்கு வந்தனா இன்னைக்கு கிளம்ப போகிறப்ப தான் எல்லாத்தையுமே யோசித்தேன். ரவுடிங்க கிட்ட மாட்டினப்பையும் ஆக்சிடென்ட் ஆனப்பையும் ஆதித்யா தன்னை பற்றி கவலைப்படல, உன்னை பற்றி தான் கவலைப்பட்டார். காதலியை பிரியறதுக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கே. காதலில் தோத்து அதுக்கப்புறம் ஒரு கல்யாணமும் பண்ணி அந்த மனைவியும் இழந்தா ஆதித்யா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எல்லாத்துக்கும் மேலே காதல் தோக்கக்கூடாதுன்னு என் காதலியை தேடி போயிருக்கார் ஆதித்யா. என் காதல் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆதித்யா உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் காதலையும் நான் தோக்கடிச்சா நான் காதல் தீவிரவாதின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. வாழ வைக்கிறது தான் காதல், அழிக்கிறது காதல் இல்லை. நான் அங்கேருந்து வந்து பார்த்தப்போ உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை மட்டும் சரியில்லாமல் இருந்திருந்தா எல்லா தடையும் மீறி நான் உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். யாரும் என்னை தடுத்திருக்க முடியாது. ஆனால் ஆதித்யாவுடைய பண்பும் உன் மேலே வச்சிருக்கிற பாசமும் என் மேலே வச்சிருக்கிற மதிப்பும் நம்பிக்கையும் எனக்கு பல விஷயங்களை புரிய வச்சுது. ஏன் சந்தோஷத்தை மட்டும் நினைச்சா அது பல பேரோட வாழ்க்கையை பாதிக்கும். உன்னை இழக்கிறது எனக்கு பெரிய இழப்பு தான் வீணா. ஆனா அதை காலம் மறக்கடிக்குங்கிற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். நீ ஆதித்யாவோட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பி. என்னை பத்தி நீ கவலைப்படாத வேணும். வீணா, என்னாச்சு வீணா? வீணா, நீ போட்ட மெட்டி அன்பு, நீ கூப்பிடுறப்ப வரமாட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி ஆதித்யோட நல்ல மனசை ஏமாத்திட்டு கூட வரத்துக்கு எனக்கு மனசு இல்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான். அதனால நான் பாய்சன் சாப்பிட்டேன். ஐயோ நில்லுங்க, உள்ள போக கூடாது. ஐம் சாரி. இப்படி ஒரு அட்ரஸ் ஊட்டிலே இல்லீங்களே. பொய்யான அட்ரஸ் தம்பி. சரி சார், தேங்க்ஸ். எதுக்கு பொய் அட்ரஸ் கொடுக்கணும்? ஹலோ, அவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் வெளியே இருக்கார் சார். அவங்க உயிரை நான் காப்பாத்திட்டோம். ஆனா எதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காம நீங்க பார்த்து டேக் கேர். சரிங்க சார். ஏய் அன்பு, எந்த சாமி புண்ணியமோ இந்த பிள்ளை பொழைச்சிக்கிச்சா. இப்போ நீயும் வீணாவை எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு. ஆனா பிரச்சனையை இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போல் இருக்கடா. என்னடா சொல்ற? ஆதித்யாவுக்கு வேற பொய் அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருக்க. போனவன் திரும்பி வந்து தான் பொண்டாட்டி ஏன் மறந்து கொடுத்தான்னு கேட்டா என்னடா காரணம் சொல்லுவேன்? அது இல்லை சுப்பையா, மற்ற பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணமாகி புதுசாக வந்திருக்கிற அனிமுன் ஜோடிங்க வந்த இடத்துல பொண்டாட்டி தற்கொலை முயற்சி பண்ணா இதுக்கு நாம என்ன காரணம் சொல்ல முடியும்?
தன்னை பிடிக்கலங்கிறதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணிட்டா அப்படின்னு நினைப்பானா இல்ல புருஷனை அனுப்பிச்சு விட்டு நீ இவட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு பயந்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்ணிட்டான்னு நினைப்பானா? அவன் என்ன நினைப்பான்னே தெரியலையே. அன்பே, இவ்வளோ நாளா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம் ஆதித்யாவுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சிடும் போல் இருக்கே. என்னடா பண்றது? உண்மையை சொன்னோம்னா என்னென்னமோ பிரச்சனை வருமாடா. நண்பன் மாதிரி கூடயே இருந்து பழகிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. நான் என்ன உன்னையே கேட்கலாம். கல்யாணத்தன்னைக்கு நான் உண்மையை சொன்னேன், நீ ஏண்டி உண்மையை சொல்லலைன்னு இந்த பொண்ணை கேட்கலாம். இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படா தப்பிக்க போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. சுபையா, ஆதித்யா வந்துட்டாரு. மிஸ்டர் ஆதித்யா, எங்க போயிருந்தீங்க? உங்க வைஃப் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. போங்க, போய் சீக்கிரம் பாருங்க. வீணா, வீணா, என்னாச்சு வீணா? என்னாச்சு? வாயை திறந்து பேசுமா. வீணா, சொல்லுமா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? அன்பு, என்ன நடந்துச்சு? சாரி ஆதித்யா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க மனைவி உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாம நான் தான் விளையாடிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்றீங்க, விளையாடிட்டேன்றீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. அங்கிருந்து கிளம்பும்போது வீணாக்கு ஃபோன் பண்ணேன். வர வழியில நீங்க வேற ஒரு பொண்ணோட போயிட்டு இருந்ததாகவும் அது யாருன்னு கேட்டதுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, தயவு செஞ்சு வீணா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதாக சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கதவை திறந்து ஏப்ரல் ஃபூல்னு கத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள வீணா பாய்சன் சாப்பிட்டாங்க. அட, ஐயோ, ச்சே. எதுக்கு போயாம இப்படி பண்ணிட்ட? உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக பொய் அட்ரஸ் கொடுத்து அங்க அனுப்பிச்சேன். வீணாவை ஏப்ரல் ஃபுல் பண்ண நினைச்சு இங்க அது விபரீதமாயிடுச்சு. வீணா, நீ எனக்கு மனைவியே கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆதித்யா, வீணா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அன்பு, 1 செகண்ட். உங்க காதலியை பார்க்கறதுக்காக நீங்க என்கிட்ட அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சீங்க இல்லையா? நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. சாரி ஆதித்யா, என்ன ஏப்ரல் ஃபுல் பண்ணாதீங்க. என் காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்திட்டேன். யூ ஆர் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அன்பு. நீங்க எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன வீணா? நம்மளோட இந்த நட்பு வாழ்நாள் பூரா தொடரணும். சுபையா, உங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அன்பு எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் நீங்களும் கூட வந்து. ஓகே, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். எப்போ மெட்ராஸ் வந்தாலும் அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும்.